சித்திரை 1 முதல் வெள்ளிக்கிழமையில இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் நான் நினைச்சே பார்க்கல. சித்திரை 1 கூட கோமாதா வரல வீட்டுக்கு. பழங்கள்லாம் நிறைய வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தேன், அப்பெல்லாம் வரல. இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நல்லபடியா பூஜை பண்ணி மல்லிகை பூ அர்ச்சனை எல்லாம் பண்ணியிருந்தேன். அதை லாங் வீடியோல இந்த வீடியோக்கு மேல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு கோமாதா வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முறத்துல பாத்தீங்கன்னா பச்சரிசி வெல்லம் கலந்த, அதுக்கப்புறம் திராட்சை பழம் தேன் இதெல்லாம் கலந்து வெண்பொங்கல் சாமிக்கு பிரசாதமா வச்சிருந்தோம். அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு வெண்பொங்கல்ங்கிறது. அதையும் பிசைஞ்சு நான் வச்சுட்டேன். எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு பூஜை பண்ணதுல பெரிய ஆசீர்வாதம் மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதம் கிடைச்சதுல மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவா இருந்தது. என்னுடைய பூஜை முழுமை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசா நம்புறேன். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கோமாதாவோட சிலைகளும் காமதேனுவோட படங்களும் நம்ம வீட்டுல வச்சிருந்தாலும் நேர்ல அந்த ஒரு பசுவுக்கு நம்ம கொடுக்குற படத்துக்கு ஈடா எதையுமே நம்ம சொல்ல முடியாது. நீங்களும் செஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.